இறந்த 30 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம். என்னது, பேய்களுக்கு கல்யாணம்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. கர்நாடகாவோட இந்த கிராமத்தில் நடக்கிற வினோதத்தை பார்த்தா நீங்களே மிரண்டு போயிடுவீங்க. கர்நாடகாவோட புத்தூரில் ஒரு நியூஸ் பேப்பர் விளம்பரம் ஒன்று வருதுங்க. எங்கள் பொண்ணு 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டா, அவளுக்கு ஏற்ற மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த ஒரு மாப்பிள்ளை வேணும்னு. இதுதான் அந்த விளம்பரம். இதை பார்த்து எல்லோருமே கிண்டல் பண்ணலாம். ஆனால் மாறா ஒரு மாப்பிள்ளை வீட்டார் வந்து சம்மந்தம் பேசுகிறாங்க. நிஜ கல்யாணம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி பட்டுப்புடவை, வேட்டி, மாலை எல்லாமே ரெடி. ஆனால் மணமேடையில் இருக்கிறது மனசுங்க இல்லை, 2 பொம்மைங்க. அந்த பொம்மைகளை இறந்து போனவங்கள நினச்சி மந்திரம் சொல்லி தாலி கட்டி பிரம்மாண்டமான கல்யாணத்தை முடிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் பிரேத மதுவா. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆகாமல் இறந்து போன ஆன்மாக்கள் அந்த குடும்பத்தை சுற்றிட்டே இருக்குமென்னு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மட்டும்தான் அந்த ஆன்மா சாந்தி அடையும். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆகாமல் இறந்து போன ஆன்மாக்கள் அந்த குடும்பத்தையே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் அந்த ஆன்மா சாந்தி அடையும்னு அவங்க முழுசாக நம்புகிறாங்க. இந்த வினோத பழக்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.